ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனோட ஈரல், அதாவது கோழி ஈரல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி, வரமிளகா 4-5, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த வரமிளகா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நீங்கள் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க ஈரல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டிட்டு அதுவும் அதனால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க போதும். இப்போ ஒரு குக்கர் கிண்டிக்கலாம். வாங்க விசில் வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க இது ஒரு கடாய்க்கு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு சீரகத்தை நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈரல் வந்து பச்சை வாடை வராது. இந்த சுண்டையும் இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கோழி வறுவல் மிளகு பிரட்டி கொத்தமல்லி தூவி ஃபைனலாக இறக்கிட வேண்டியதுதான்.